இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நம்மளுடைய செய்தியாளர் தஞ்சையிலிருந்து காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். காதர் ஹுசைன், தமிழ்நாடு விவசாய சங்க நிர்வாகிகளோட நீங்க இருக்கிறீங்க. பட்ஜெட் குறித்தான அவர்களுடைய பார்வை என்ன பட்ஜெட் ஃபீட்பேக் என்ன அவங்க சொல்றாங்க, அதை கேட்டு நீங்க பதிவு பண்ணலாம். காதர் ஹுசைன். திலகவதி, தொடர்ந்து 4வது ஆண்டாக தமிழக அரசு தனி பட்ஜெட், அதாவது வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறது. இந்த தனி பட்ஜெட்டாக அறிவித்தாலும் வேளாண்மை துறைக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளை விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்க வேண்டும், அதே போல குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்த நிலையில் அதெல்லாம் பெரிதும் எதிர்பார்த்தார்கள். அதெல்லாம் இருக்கா, அப்படி என்ன மேற்கொண்டு என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி விவசாயிகள்ட்ட கேட்போம். சார், இந்த வேளாண் பட்ஜெட் 2 மணி நேரம் வேளாண் துறை அமைச்சர் வாசிச்சிருக்காரு. இதை நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்க, என்ன சொல்லுங்க. உழவர் நலத்துறைன்னு ஒன்று தனியாக ஆரம்பிச்சு அதில் 4வது முறையாக வெற்றிகரமாக இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு கொடுக்கறதுங்கிறத இந்த தமிழக அரசுடைய முயற்சியை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இயற்கை பேரிடர்கள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு மழை வருது, திடீர்னு வறட்சி வருது, எல்லாம் காஞ்சுங்க எடுக்குது, பேஞ்சுங்க எடுக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில காலநிலை மாற்றத்தை தாக்கு பிடிக்கிற மாதிரி சிறப்பு வேளாண்மை கிராமங்களை உருவாக்குவோம் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறது காலத்தே செய்யப்பட்டிருக்கிற அறிவிப்பு. அதே மாதிரி தோட்டக்கலை சாகுபடிக்கும் நொச்சி இலை, ஆடாதோட மாதிரி இந்த மருந்து மூலிகைகளுக்கும் கொடுத்திருக்கிற அறிவிப்பு, இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். தோட்டத்துக்கு கொடுக்கிறது, இயற்கை வேளாண்மைக்கு கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் பெரிதாக எதிர்பார்த்தது, தொடர்ந்து இந்த நாகப்பட்டினம் காவிரி டெல்டா பகுதியில் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 1000 கோடி ரூபாய் திட்டத்தில் அவங்க வேளாண் தொழில் பெருந்தட திட்டம் வருதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி அறிவிப்பு வரல. அதே மாதிரி கரும்புக்கு டன்னுக்கு 4000, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500ங்கிறது அது அந்த காலத்தில் சொன்னது, 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இப்போ இந்த வேளாண் செலவுலாம் உற்பத்தி செலவுலாம் அதிகமாயிடுச்சு. அதை பற்றியும் சொல்லாமல் வெறும் ஊக்கத்தொகைங்கிறது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்குது. குறுவைக்கு இந்த ஆண்டு பயிர் சாகுபடி கடன் உண்டா, இல்லை பயிர் காப்பீடு உண்டா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அறிவிப்பை எதிர்பார்க்கிறோம். அதாவது இப்ப மலை பயிர்கள், அதே போல தோட்டக்கலை பயிர்கள், வேளாண் தொழில்நுட்பம் பல்வேறு பகுதியில் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதுல நீங்க வேற என்ன எதிர்பார்த்தீங்க? வேற என்ன அறுவடை இயந்திரம் இது போல மானியங்களை எதிர்பார்த்தீங்களா? என்ன ஏது உரமானியெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? என்ன எதுன்னு சொல்லுங்க. மிக முக்கியமாக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தில் இந்த பகுதியில் தொழிற்சாலைகள் அரசாங்கமே ஆரம்பிக்கணும். கதிர இருக்கிற இயந்திரங்கள் அதை உற்பத்தி பண்ணலாம், அதுக்கான தொழிற்சாலை வைக்கலாம். நடவு இயந்திரங்கள் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி, விவசாயம் சார்ந்த அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி மண்புழு உரம், தொழு உரம், இதுக்கான ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும். வேளாணுக்கான அந்த மாதிரி கருவிகள் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அது வந்தாதான் இந்த பகுதி தாக்கு பிடிக்கும். அந்த முறையில் இப்ப எங்களுக்கு தொழில் பூங்காங்கிறது அக்ரோ சாராதது வேண்டாம். ஏன்னா நீங்க ஏற்கனவே வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் இருக்கு. விவசாயத்தை சார்ந்த துறையில தான் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அது இதுவரைக்கும் இன்னும் சரியான அறிவிப்பு இல்ல. இது வந்ததுன்னா இந்த பகுதியோட ஒரு இந்தியாவுக்கு ரோல் மாடலாக காவிரி படுகை அமையும். ஏன்னா கிட்டத்தட்ட வேற எங்கேயுமே இன்னைக்கு விவசாயம் பொய்த்து போய் பஞ்சாப்ல ஹரியானாலாம் பல இடங்களில் பொய்த்து போயிடுச்சு. ஆனாலும் காவிரி படுகை விவசாயி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இங்க குளிர் வசதி, குளிர்பாதன கிடங்கு அது வேணும் எங்களுக்கு. அதே மாதிரி உலர் களங்கள் வேணும், நெல்லை காய வைக்கிறதுக்கு. அந்த டிபிசில ரொம்ப ஈரப்பதம் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடுறாங்க. உலர் களங்கள் வேணும், காய்கறிகளை, தோட்டக்குலைகளை எல்லாம் வைக்கணும். அதே மாதிரி பட்டுக்கோட்டையில நாங்கள் தென்னை சம்பந்தமா தேங்காய் வைக்க எதிர்பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களில் தென்னையை திருப்பி விவசாயத்தோட இணைக்கணும். தோட்டக்கலை பிரிச்சுட்டாங்க, அதை ரெகுலராக விவசாயத்தோட இணைக்கணும் அறிவிப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா 2 மணி நேர வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்த உற்பத்தி பொருளுக்கான உரிய விலை என்பது வேண்டும் என தொடர்ந்து டெல்லியில் விவசாயிகள் போராடி வந்தாலும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி தங்களுக்கு உண்டான விலையை அறிவிக்க வேண்டும் என தொடர்ந்து எதிர்பார்த்தார்கள். அது இல்லாது விவசாயிகளிடையே ஒரு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த பொழுதிலும் பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் முக்கியமாக கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, குறுவைக்கான பயிர் இன்சூரன்ஸ், அதே போல வேளாண் உற்பத்தி பொருளுக்கான ஆதரவு விலை உள்ளிட்ட பல எதிர்பார்த்த நிலையில் அது இல்லாத ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். திலகவதி, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.